ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் தன் வரலாறு கூறுதல் கட்டுரைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கட்டுரை விமானம் தன் வரலாறு கூறுதல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டகம், முன்னுரை, விமான கண்டுபிடிப்பின் ரகசியம், ரைட் சகோதரர்கள், முடிவுரை. இப்போ கட்டுரையை பார்க்கலாம். முன்னுரை. கண்டுபிடிப்பின் உச்சம் என்று முதன்முதலாக கொண்டாடப்பட்டது விமானமாகிய எண்ணெய்தான். அதன் பின்னரே ராக்கெட்டுகள், செயற்கைக்கோள்கள் போன்றவையெல்லாம் தோன்றின. இப்போது புரிகிறதா என் பெருமையினை பற்றி? என்னை பற்றி தான் இக்கட்டுரையில் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். விமான கண்டுபிடிப்பின் ரகசியம். பறவைகளை கண்ட போதெல்லாம் மனிதன் தானும் வானில் பறக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டான். அவற்றையெல்லாம் கற்பனைகளால் கதைகளாய் வடித்து வைத்தான். அதன் பின்னர் வந்த மனிதர்கள் என்னை கண்டுபிடிக்க முனைந்தனர். எல்லோரும் நினைப்பது போல ஒரே நேரத்தில் என் கண்டுபிடிப்பு நிகழ்ந்துவிடவில்லை. விமானம் கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டால் ரைட் சகோதரர்கள் என்று எளிமையாக பதிலை சொல்லிவிடுகிறீர்கள். உண்மையில் நான் எப்படி படிப்படியாக கண்டுபிடிக்கப்பட்டேன் என்று உங்களுக்கு தெரியுமா? மனிதர்கள் பறக்கும் எந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காலமாகவே முயன்று கொண்டிருந்தனர். ஜெர்மனியை சேர்ந்த ஓட்டோ லிலியந்தல் என்பவர்தான் என்னை ஓரளவிற்கு வடிவமைத்து காட்டிய பெருமைக்குரியவர். அவரது தயாரிப்பில் நான் ராட்சச உருவம் கொண்டவனாக இருந்தேன். நான் 80 அடி உயரமும் 800 அடி நீளமும் இருந்தேன் என்றால் என் பிரம்மாண்டம் உங்களுக்கு புரிகிறதல்லவா? இப்படித்தான் நான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டேன். ரைட் சகோதரர்கள். என்னை மிகச் சிறியதாக வடிவமைத்தவர்கள் இவர்களே ஆவர். மூத்தவர் வில்பர் ரைட், இளையவரின் பெயர் ஆர்வில் ரைட். சாதாரண சைக்கிள் கம்பெனி நடத்திய சகோதரர்கள் இத்தகைய வியக்கத்தக்க சாதனைகளை செய்து உலக வரலாற்றில் நிலையான புகழை பெற்றிருந்தனர். 1901 டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் அவர்கள் என்னை வடிவமைத்து சோதனையிலும் வெற்றி பெற்றார்கள். எனவே விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார்கள். முடிவுரை. மனிதர்களாகிய நீங்கள் நினைத்த சில மணி நேரத்திலேயே உலகின் எந்த மூலைக்கும் கொண்டு போய் சேர்த்துவிடும் அளவிற்கு விஞ்ஞானத்தால் நான் பலவித மாற்றங்களை தற்போது அடைந்து உள்ளேன். உங்கள் வசதிக்காகவே என்னை இத்தனை வசதிகளுடன் மாற்றி அமைத்துள்ளனர். இனி வரும் காலங்களிலும் நான் ஏராளமான மாற்றங்களை அடையப் போகிறேன். எல்லாம் உங்கள் நலனுக்காகத்தான். இதுவே விமானமாகிய எனது வரலாறு. நன்றி.